உங்கள் தோட்டத்தில் மண்புழுக்களே இல்லையா என்று கவலைப்படுகிறீர்களா? எந்த செடியை நட்டாலும் அது வளராமல் பட்டுப்போகிறதா? கவலை வேண்டாம். நீங்கள் விலையுயர்ந்த உரங்களை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வீட்டில் உள்ள வெறும் ஒரு கைப்பிடி பொருளை பயன்படுத்தி ஒரே இரவில் மண்புழுக்களை மாயாஜாலம் போல பெருகச் செய்ய முடியும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆமாம், இது முற்றிலும் உண்மை. இன்று நாம் பார்க்கப் போவது பலருக்கும் தெரியாத ஒரு சிறிய ரகசியம். இது உங்கள் தோட்டத்தின் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது. வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் தோட்டம் எப்படி ஒரு பசுமைச் சோலையாக மாறப்போகிறது என்ற ஆச்சரியமான உண்மையை தெரிந்து கொள்வீர்கள். நமது தாத்தா பாட்டி காலத்திலெல்லாம் விவசாயம் செய்ய எந்த ரசாயன உரங்களும் தேவைப்படவில்லை. அந்த காலத்தில் நிலத்தில் இயற்கையாகவே கோடிக்கணக்கான மண்புழுக்கள் வாழ்ந்து வந்தன. அவை மண்ணை உழுது காற்றோட்டத்தை ஏற்படுத்தி செடிகளுக்குத் தேவையான மிகச்சிறந்த இயற்கை உரத்தை வழங்கி வந்தன. ஆனால் காலப்போக்கில் நாம் அதிக விளைச்சலுக்கு ஆசைப்பட்டு மண்ணில் ரசாயனங்களை கொட்டி கொட்டி அந்த உயிரோட்டமான மண்ணை ஒரு பாலைவனம் போல மாற்றிவிட்டோம். ரசாயனங்களின் நெடியை தாங்க முடியாமல் மண்புழுக்கள் மண்ணின் மிக ஆழத்திற்கு சென்றுவிட்டன அல்லது அழிந்துவிட்டன. இப்போது நாம் மீண்டும் இயற்கை முறைக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு செடி ஆரோக்கியமாக வளர வேண்டுமென்றால் அதன் வேர்பகுதியில் மண்புழுக்கள் இருப்பது மிகவும் அவசியம். மண்புழுக்களை உழவனின் நண்பன் என்று சும்மாவா சொன்னார்கள்? அந்த நண்பர்களை மீண்டும் நமது தோட்டத்திற்கு எப்படி அழைப்பது என்பதற்கான அறிவியல் பூர்வமான ஆனால் மிகவும் எளிமையான ஒரு முறையைத்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். உங்கள் தோட்டத்தின் மண்ணை ஒரு கணம் உற்று நோக்குங்கள். அது வெறும் உயிரற்ற மண் அல்ல, அது ஒரு மாபெரும் இரகசிய உலகம். அந்த உலகத்தின் கதாநாயகர்கள் யார் தெரியுமா? வேறு யாரும் இல்லை, நமது அமைதியான நண்பர்களான மண்புழுக்கள்தான். இயற்கை விவசாயத்தில் மண்புழுக்களின் பங்கு என்பது விவரிக்க முடியாத அளவுக்கு மிகப் பெரியது. ஆனால் பலருடைய வீடுகளில் தொட்டிகளிலோ அல்லது வீட்டுத் தோட்டங்களிலோ இந்த மண்புழுக்களை பார்ப்பது ஒரு அபூர்வமான விஷயமாக மாறிவிட்டது. செடிகளுக்கு தேவையான இயற்கையான சத்துக்கள் கிடைப்பது தடைபடுவதால்தான் இலைகள் மஞ்சளாக மாறுவது, பூக்கள் உதிர்வது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. நீங்கள் எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? ஏன் பக்கத்து வீட்டுத் தோட்டத்தில் செடிகள் செழிப்பாக வளர்கின்றன, ஆனால் உங்கள் தோட்டத்தில் அப்படி இல்லை என்று? இதற்கு முக்கிய காரணம் மண்ணின் உயிரோட்டம்தான். மண்ணுக்கு உயிரோட்டம் தருவது இந்த மண்புழுக்கள். இந்த மண்புழுக்களை விலை கொடுத்து வாங்காமல் உங்கள் தோட்டத்தில் உள்ள இயற்கை பொருட்களை வைத்தே ஒரே இரவில் அவற்றை ஈர்க்கவும் அவற்றின் எண்ணிக்கையை பல மடங்கு பெருக்கவும் முடியும். நாம் பயன்படுத்தப் போகும் ஒரு சிறிய கைப்பிடி அளவிலான இரகசிய கலவை இந்த மண்புழுக்களுக்கு ஒரு மாபெரும் விருந்தாக அமையப் போகிறது. இந்த விருந்தை நாடி எங்கிருந்தோ மண்புழுக்கள் உங்கள் தோட்டத்திற்கு படையெடுத்து வரும். இது எப்படி சாத்தியம் என்பதை பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம். ஒரு வறண்ட பாலைவனத்தை கற்பனை செய்து பாருங்கள். அங்கு எந்த உயிரினமும் வாழ முடியாது அல்லவா? அதே போலத்தான் மண்புழுக்கள் இல்லாத மண்ணும் ஒரு உயிரற்ற பாலைவனத்திற்குச் சமம். மண்ணில் மண்புழுக்கள் இல்லை என்றால் மண் மிகவும் கடினமாக மாறிவிடும். நீங்கள் தண்ணீர் ஊற்றினால் அது வேர்களுக்குச் செல்லாமல் மேலேயே தேங்கி நிற்கும். காற்று வேர்களுக்குச் செல்ல வழி இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஒரு செடியும் ஆரோக்கியமாக வளர முடியாது. ஆனால் மண்புழுக்கள் இருக்கும் மண்ணில் என்ன நடக்கும் தெரியுமா? அவை மண்ணை மேலும் கீழும் குடைந்து செல்வதால் மண்ணில் இயற்கையான குழாய்கள் போன்ற அமைப்புகள் உருவாகின்றன. இதனால் நீங்கள் ஊற்றும் தண்ணீர் ஆழமாகச் செல்கிறது. செடியின் வேர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் தாராளமாக கிடைக்கிறது. ஒரு சிறிய உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு இயற்கையான ஏரேஷன் சிஸ்டம் போல செயல்படுகிறது. இது மட்டுமல்லாமல் மண்ணில் உள்ள இறந்த இலைகள், தழைகள் போன்றவற்றை இந்த மண்புழுக்கள் தின்று செரித்து வெளியேற்றும் கழிவுதான் உலகின் மிகச் சிறந்த உரமாகும். இந்த உரத்தை பிளாக் கோல்ட், அதாவது கருப்பு தங்கம் என்று தோட்டக்கலை வல்லுநர்கள் அழைக்கிறார்கள். எனவே மண்புழுக்கள் இல்லாமல் ஒரு நல்ல தோட்டத்தை உருவாக்குவது என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. இப்போது ஒரு பெரிய கட்டுக்கதையை உடைப்போம். ரசாயன உரங்களை போட்டால் செடிகள் நன்றாக வளரும், அதிக பூக்கள் பூக்கும் என்று பலரும் நம்புகிறார்கள்.
இது ஒரு தற்காலிகமான மாயை மட்டுமே. ரசாயன உரங்கள் என்பது மனிதர்களுக்கு எப்படி பாஸ்ட் ஃபுட் போன்றதோ அதே போலத்தான் செடிகளுக்கும். அது உடனடியாக ஒரு வளர்ச்சியை தருவது போல தோன்றும், ஆனால் நீண்ட கால அடிப்படையில் அது மண்ணின் தன்மையை புரோபுரி அடித்துவிடும். ரசாயன உரங்களில் உள்ள உப்புகள் மண்ணில் தங்கி மண்ணின் அமிலத்தன்மையை அதிகரிக்கின்றன. இந்த அமிலத்தன்மை மண்புழுக்களின் மென்மையான தோலை எரிக்கச் செய்கிறது. இதனால் அவை அந்த இடத்தை விட்டு ஓடிவிடுகின்றன. ஒருமுறை மண்புழுக்கள் உங்கள் தோட்டத்தை விட்டு சென்றுவிட்டால் அந்த மண் தனது இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை இழந்துவிடும். அதன் பிறகு செடிகளை தாக்கும் பூச்சிகளை அழிக்க மீண்டும் ரசாயனங்களை அடிக்கடிக்க வேண்டி வரும். இது ஒரு முடிவில்லாத சுழற்சியாக மாறிவிடும். ஆனால் இயற்கை முறை அப்படி இல்லை. நாம் இயற்கையான பொருட்களை கொண்டு மண்புழுக்களை ஈர்க்கும்போது அவை நிரந்தரமாக அங்கேயே தங்கி உங்கள் செடிகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் தடையின்றி வழங்கிக் கொண்டே இருக்கும். இதுதான் இயற்கைக்கும் ரசாயனத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். சரி, மண்புழுக்களுக்கு என்ன பிடிக்கும்? அவை எதைச் சாப்பிட்டு உயிர் வாழ்கின்றன என்பதை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். மண்புழுக்களுக்கு பற்கள் கிடையாது. ஆமாம், அவற்றால் கடினமான பொருட்களை கடித்துச் சாப்பிட முடியாது. அவை அழுகிய நிலையில் உள்ள மிகவும் மென்மையான கனிமப் பொருட்களை மட்டுமே உறிஞ்சிச் சாப்பிடும். உதாரணத்திற்கு உதிர்ந்த இலைகள், காய்கறி கழிவுகள், பழத்தோல்கள் போன்றவை மண்ணில் மக்கிப் போகும்போது அவற்றின் மீது உருவாகும் நுண்ணுயிரிகளைத்தான் மண்புழுக்கள் முக்கிய உணவாக உட்கொள்கின்றன. அது மட்டுமல்லாமல் இனிப்பான சுவையுள்ள பொருட்கள் மண்புழுக்களுக்கு மிகவும் பிடிக்கும். ஆப்பிள் தோல்கள், வாழைப்பழம் போன்ற இனிப்பான பொருட்கள் அழுகும்போது வெளியாகும் வாசனை மண்புழுக்களை காந்தம் போல ஈர்க்கும் சக்தி கொண்டது. எனவே நாம் மண்புழுக்களை ஈர்க்க வேண்டுமென்றால் அவற்றின் நாக்குக்கு ருசியான, அதாவது அவற்றின் தோலுக்கு இதமமான, மென்மையான மற்றும் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை வழங்க வேண்டும். இப்படிப்பட்ட உணவுகளை கொடுக்கும்போது அவை அந்த இடத்தை ஒரு சொர்க்கமாக நினைத்துக்கொண்டு அங்கேயே தங்கி மிக வேகமாக இனப்பெருக்கம் செய்யத் தொடங்கிவிடும். இதுதான் நாம் பயன்படுத்தப் போகும் இரகசிய முறையின் அடிப்படையாகும். இப்போது அந்த ஆச்சரியமான மாயாஜாலமான ஒரு கைப்பிடி பொருள் என்னவென்று பார்ப்போம். இதற்கு நீங்கள் கடையில் சென்று எதுவும் வாங்கத் தேவையில்லை. உங்கள் சமையலறையில் உள்ள 3 சாதாரண பொருட்கள்தான் அந்த இரகசிய கலவை. முதல் பொருள், பயன்படுத்தப்பட்ட காபித்தூள். காபி வடிகட்டிய பிறகு தூக்கி எறியும் அந்த சக்கையில் மண்புழுக்களுக்கு தேவையான நைட்ரஜன் சத்து அபரிமிதமாக உள்ளது. இரண்டாவது பொருள், அரைத்த ஓட்ஸ் அல்லது சோளமாவு. இது மண்புழுக்களுக்கு கார்போஹைட்ரேட் என்னும் மாவு சத்தை வழங்குகிறது. மூன்றாவது பொருள், கொஞ்சம் வெல்லம் அல்லது பழுத்த வாழைப்பழத்தின் தோல். இது இனிப்புச் சுவைக்காக சேர்க்கப்படுகிறது. இந்த மூன்றையும் ஒன்றாக கலந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் நமது தோட்டத்தின் தலையெழுத்தை மாற்றப்போகும் அந்த சூப்பர் உணவு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு சாதாரண குப்பை போல தோன்றலாம். ஆனால் மண்புழுக்களை பொறுத்தவரை இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கும் ராஜ விருந்துக்குச் சமம். இந்த 3 பொருட்களின் கலவையானது மண்புழுக்களின் வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்திற்கும் தேவையான அனைத்து சத்துக்களையும் ஒரே இடத்தில் வழங்குகிறது. இந்த ஒரு கைப்பிடி உணவு எப்படி மண்புழுக்களை காந்தம் போல ஈர்க்கிறது என்பதற்கு பின்னால் ஒரு அற்புதமான அறிவியல் ஒளிந்திருக்கிறது. மண்புழுக்களுக்கு கண்கள் கிடையாது. அவை வெளிச்சத்தை உணரும் செல்களை தங்கள் தோலில் கொண்டுள்ளன. ஆனால் அவற்றின் மோப்ப சக்தி மிக மிக அபாரமானது. மண்ணுக்கு அடியில் பல அடி ஆழத்தில் இருந்தாலும் தங்களுக்கு பிடித்தமான உணவின் வாசனையை அவற்றால் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். நாம் தயாரித்த அந்த காபி தூள் மற்றும் வெல்லம் கலந்த கலவையை மண்ணில் வைக்கும்போது அது மெதுவாக மட்கத் தொடங்கும். அப்போது அதிலிருந்து உருவாகும் ஒருவிதமான இனிப்பான மற்றும் புளிப்பான வாசனை மண்ணுக்கு அடியில் உள்ள நுண்ணுயிரிகளை ஈர்க்கும். அந்த நுண்ணுயிரிகளின் வாசனை ஆழத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் மண்புழுக்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பும். மேலே உங்களுக்கான பிரம்மாண்டமான விருந்து தயாராக இருக்கிறது என்று அந்த வாசனை சொல்லும். உடனே மண்புழுக்கள் அந்த வாசனையை நோக்கி மேல் நோக்கி பயணிக்கத் தொடங்கும். இதனால்தான் நாம் மாலையில் இந்த உணவை வைத்தால் காலையில் அந்த இடத்தில் ஏராளமான மண்புழுக்கள் முகாமிட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.
இது இயற்கையின் ஒரு மிகச்சிறந்த தகவல் தொடர்பு முறையாகும். இந்த மேஜிக் கலவையை தயாரிக்கும் முறையை இப்போது தெளிவாக கற்றுக்கொள்வோம். ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காஃபி போட்ட பிறகு மீதமுள்ள காஃபி தூளை போடுங்கள். அதை நன்றாக காய வைத்து பயன்படுத்துவது இன்னும் சிறப்பு. அதோடு 2 ஸ்பூன் ஓட்ஸ் அல்லது சோள மாவை கலந்து கொள்ளுங்கள். மாவு மிக நைஸாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கலாம். இறுதியாக ஒரு சிறிய துண்டு வெல்லத்தை நுணுக்கிப் போடுங்கள் அல்லது மிகச் சிறியதாக நறுக்கப்பட்ட வாழைப்பழத் தோல்களைச் சேர்க்கலாம். இப்போது இந்த மூன்றையும் நன்றாக கலந்து கொள்ளுங்கள். இதில் தண்ணீர் ஊற்றக்கூடாது. இது ஒரு உதிரியான பொடி போல இருக்க வேண்டும். அவ்வளவுதான். உங்களுக்கான ஒரு கைப்பிடி மண்புழு உணவு தயாராகிவிட்டது. இதை தயாரிக்க உங்களுக்கு 2 நிமிடங்கள் கூட ஆகாது. ஆனால் இது உங்கள் தோட்டத்திற்குச் செய்யப் போகும் நன்மைகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இந்த எளிய கலவைதான் நமது பல கால தோட்டக்கலை பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வாக அமையப் போகிறது. இதை சரியாக தயாரிப்பதுதான் வெற்றியின் முதல் படியாகும். மண்புழுக்களை ஈர்ப்பதில் உணவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் ஈரப்பதத்திற்கும் இருக்கிறது. மண்புழுக்களின் உடல் அமைப்பு மிகவும் வித்தியாசமானது. அவை தங்கள் தோல் வழியாகத்தான் சுவாசிக்கின்றன. எனவே அவற்றின் தோல் எப்போதும் ஈரப்பசையுடன் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். வறண்ட மண்ணில் மண்புழுக்கள் சென்றால் அவற்றின் தோல் காய்ந்து மூச்சுத் திணறல் ஏற்பட்டு இறந்துவிடும். அதனால்தான் அவை எப்போதும் ஈரப்பதத்தை தேடியே நகர்கின்றன. நாம் தயாரித்து வைத்துள்ள உணவை மண்புழுக்கள் சாப்பிட வர வேண்டுமென்றால் அந்த இடம் ஒரு ஸ்பா போல நல்ல ஈரப்பதத்துடன் இருக்க வேண்டும். அதற்காக மண்ணில் நீச்சல் குளம் போல தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடாது. மண்ணை கையில் எடுத்து பிடித்தால் ஒரு லட்டு போல பிடிக்க வர வேண்டும். ஆனால் தண்ணீர் சொட்டக்கூடாது. இதுதான் சரியான ஈரப்பதம். உணவை வைக்கும் இடத்தை சுற்றி லேசாக தண்ணீர் தெளித்து விடுங்கள். இது மண்புழுக்களுக்கு மிகவும் பாதுகாப்பான உணர்வைத் தரும். ஈரப்பதம் சரியாக இருந்தால் மட்டுமே ஆழத்தில் இருக்கும் மண்புழுக்கள் தைரியமாக மேலே வந்து இந்த உணவை சாப்பிட்டு அங்கேயே தங்கும். ஈரப்பதத்தைப் போலவே வெப்பநிலையும் மண்புழுக்களின் இனப்பெருக்கத்தை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணியாகும். மண்புழுக்களுக்கு அதிக சூடும் ஆகாது, அதிக குளிருமாகாது. அவை ஒரு மிதமான வெப்பநிலையைத்தான் விரும்புகின்றன. கோடை காலத்தில் வெயில் கொளுத்தும்போது மண்ணின் மேல் அடுக்கு அதிக சூடாகிவிடும். அப்போது மண்புழுக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள மண்ணின் மிக ஆழத்திற்குச் சென்று சுருண்டு படுத்துக் கொள்ளும். அந்த நேரத்தில் அவை உணவை தேடி மேலே வராது. எனவே நாம் உணவை வைக்கும்போது அதை நேரடி சூரிய ஒளிப்படும் இடத்தில் வைக்கக்கூடாது. செடிகளுக்கு அடியில் நிழல் விழும் பகுதிகளில் வைக்க வேண்டும். அதுவும் மாலை நேரங்களில் சூரியன் மறைந்த பிறகு இந்த உணவை வைப்பது மிகச் சிறந்த பலனைத் தரும். இரவு நேரங்களில் மண்ணின் வெப்பநிலை குறையும்போது மண்புழுக்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கத் தொடங்கும். இரவு முழுவதும் அவை அந்த உணவை சாப்பிட்டு ஒரு இதமான சூழ்நிலையில் மிக வேகமாக இனப்பெருக்கம் செய்யும். இதனால்தான் நாம் இதை ஓவர் நைட் மேஜிக், அதாவது ஒரே இரவில் நடக்கும் மாயாஜாலம் என்று அழைக்கிறோம். சரியான தட்பவெப்பநிலை என்பது மண்புழுக்களுக்கு நாம் செய்யும் ஒரு பெரிய உதவியாகும். தயாரித்த உணவை எப்படி சரியாக மண்ணில் வைப்பது என்பது ஒரு மிக முக்கியமான கலையாகும். பலர் செய்யும் தவறு என்னவென்றால், உணவை அப்படியே செடியின் மேல் மண்ணில் தூவி விடுவார்கள். அப்படிச் செய்தால் எறும்புகளும் பறவைகளும் வந்து அதை சாப்பிட்டுச் சென்றுவிடும். மண்புழுக்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. சரியான முறை என்னவென்றால், செடியின் வேரிலிருந்து சற்று தள்ளி ஒரு சிறிய குழி தோண்ட வேண்டும். சுமார் 2 அங்குல ஆழம் இருந்தால் போதுமானது. அந்த குழியில் நாம் தயாரித்து வைத்துள்ள ஒரு கைப்பிடி கலவையை போடுங்கள். அதன் மேல் சிறிதளவு மண்ணெண்ணெய் தூவி மூடிவிடுங்கள். இப்போது அதன் மேல் காய்ந்த இலைகள் அல்லது வைக்கோல் இருந்தால் ஒரு போர்வை போல போர்த்தி விடுங்கள். இதற்கு மல்ச்சிங் என்று பெயர். இறுதியாக சிறிதளவு தண்ணீரை தெளித்து விடுங்கள். இப்படி செய்யும்போது அந்த உணவு மண்ணுக்கு அடியில் இருட்டாக பாதுகாப்பாக இருக்கும். வாசனையை மோப்பம் பிடித்து வரும் மண்புழுக்களுக்கு வெளிச்சம் தெரியாது. எனவே அவை பயமில்லாமல் அந்த இடத்திற்கு வந்து சேரும். இதுதான் மண்புழுக்களை வரவேற்க நாம் விரிக்கும் ரெட் கார்பெட் ஆகும்.
இந்த சரியான முறையில் வைத்தால் மட்டுமே நாம் நினைத்த 100% பலனை அடைய முடியும். இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஒரே இரவில் எப்படி மண்புழுக்கள் மடமடவென பெருகும்? அவை என்ன ஜெராக்ஸ் மெஷினிலிருந்து வெளிவருகின்றனவா என்று நீங்கள் சிரிக்கலாம். உண்மையில் ஒரே இரவில் மண்புழுக்களின் எண்ணிக்கை மாயாஜாலம் போல இரட்டிப்பாவதில்லை. ஆனால் நாம் வைக்கும் இந்த சத்து நிறைந்த உணவு அவற்றின் இனப்பெருக்க சுழற்சியை நம்ப முடியாத அளவுக்கு துரிதப்படுத்துகிறது. சாதாரண மண்ணில் ஒரு மண்புழு முட்டையிட பல நாட்களாகலாம். ஆனால் இந்த உயர் ரக உணவை சாப்பிட்டவுடன் அவற்றின் உடலில் ஆற்றல் பெருக்கெடுக்கிறது. அவை மிக வேகமாக இணைகின்றன. மேலும் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் ஏராளமான மண்புழுக்கள் ஒரே இடத்திற்கு கூட்டமாக வருவதால் அந்த இடமே மண்புழுக்களின் நகரமாக மாறிவிடும். நீங்கள் அடுத்த நாள் காலையில் அந்த பகுதியை லேசாக கிளறி பார்த்தால் 10க்கும் மேற்பட்ட மண்புழுக்கள் அங்கே நெளிந்து கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். அந்த அளவுக்கு இந்த உணவு அவற்றின் நடத்தையையே மாற்றி மிக விரைவான செயல்பாட்டுக்கு தூண்டுகிறது. இது மாயமில்லை, முற்றிலும் அறிவியல். மண்புழுக்களின் இனப்பெருக்க சுழற்சியை பற்றி பேசும்போது நாம் அவற்றின் முட்டைகளை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். மண்புழுக்கள் நேரடியாக குட்டிகளை ஈனுவதில்லை. அவை சிறிய எலுமிச்சை வடிவத்திலான முட்டைகளை இடுகின்றன. இந்த முட்டைகளை நாம் கொக்கூன்கள் என்று அழைக்கிறோம். இந்த கொக்கூன்கள் பார்ப்பதற்கு மிகவும் சிறியதாக வெளிர் மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்தில் இருக்கும். நீங்கள் மண்ணை மென்மையாக கிளறி பார்க்கும்போது சிறு சிறு மணிகள் போல இவை தென்படலாம். ஒரு ஆரோக்கியமான மண்புழு தகுந்த சூழ்நிலை கிடைக்கும்போது ஒரு வாரத்திற்கு 2 அல்லது 3 கொக்கூன்களை உருவாக்கும் திறன் கொண்டது. ஒவ்வொரு கொக்கூனுக்குள்ளும் 1 முதல் 5 சிறிய மண்புழுக்கள் வரை வளரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நாம் வழங்கும் அந்த ஒரு கைப்பிடி உணவானது மண்புழுக்களுக்கு அதிக ஆற்றலை கொடுக்கிறது. இந்த ஆற்றல் அவற்றின் இனப்பெருக்கத்தை துரிதப்படுத்துகிறது. சரியான ஈரப்பதமும் உணவும் இருக்கும் பட்சத்தில் இந்த முட்டைகள் மிக விரைவாக பொரிந்து புதிய மண்புழுக்கள் மண்ணில் கலக்கின்றன. இதுவே உங்கள் தோட்டத்தில் மண்புழுக்கள் பெருக காரணமாக அமைகிறது. நாம் மண்புழுக்களுக்கு உணவு வைத்து அவற்றை ஈர்த்து விட்டோம். ஆனால் அவற்றை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது அதைவிட முக்கியம். தோட்டத்தில் மண்புழுக்களுக்கு பல எதிரிகள் இருக்கிறார்கள். பறவைகள், பல்லிகள், எலிகள் மற்றும் சில வகையான வண்டுகள் புழுக்களை விரும்பிச் சாப்பிடும். நாம் உணவை மண்ணின் மேற்பரப்பிலேயே வைத்துவிட்டால் மண்புழுக்கள் அதை சாப்பிட மேலே வரும்போது எளிதாக பறவைகளுக்கு இரையாகிவிடும். இதை தவிர்க்கத்தான் நாம் உணவை லேசாக மண்ணுக்குள் புதைத்து வைக்கச் சொல்கிறோம். மேலும் காய்ந்த இலைகளை கொண்டு மூடி வைப்பது, மல்ச்சிங், மண்புழுக்களுக்கு ஒரு வலுவான கவசமாக செயல்படுகிறது. இது பகல் நேரங்களில் சூரிய ஒளியில் இருந்தும் எதிரிகளிடமிருந்தும் அவற்றை காப்பாற்றுகிறது. மண்புழுக்கள் இருட்டைத்தான் பெரிதும் விரும்பும். நீங்கள் அமைத்துத் தரும் இந்த இருட்டான, ஈரப்பதமான, பாதுகாப்பான சூழல்தான் அவற்றை உங்கள் தோட்டத்திலேயே நிரந்தரமாக தங்க வைக்கும். இந்த சிறிய பாதுகாப்பு ஏற்பாட்டை நீங்கள் செய்துவிட்டால் அவை உங்களுக்கு தினமும் உழைத்துக் கொடுக்கும் இலவச தொழிலாளர்களாக மாறிவிடும். மண்புழுக்களை ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஈர்க்க வேண்டும்? அதனால் நமக்கு என்ன லாபம்? இதற்கு ஒரே பதில்தான் பிளாக் கோல்ட் எனப்படும் மண்புழு உரம். மண்புழுக்கள் நாம் வைக்கும் அந்த உணவையும் மண்ணில் உள்ள பிற குப்பைகளையும் சாப்பிட்டு தங்கள் உடலுக்குள் செரித்து பின் சிறு சிறு உருண்டைகளாக வெளியேற்றும். இதுதான் உலகின் மிகச்சிறந்த சத்துக்கள் நிறைந்த இயற்கை உரமாகும். இதில் செடிகளுக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற அனைத்து சத்துக்களும் சரியான விகிதத்தில் உள்ளன. நீங்கள் கடைகளில் வாங்கும் எந்த ரசாயன உரமும் இதற்கு ஈடாகாது. ஒரு செடி வளர திணறிக் கொண்டிருக்கிறது என்றால் அதன் வேர்பகுதியில் கொஞ்சம் மண்புழு உரத்தை போட்டு பாருங்கள். அடுத்த சில நாட்களிலேயே அந்த செடி புத்துயிர் பெற்று பச்சை பசேல் என்று தழைத்து வளரத் தொடங்கும். இந்த விலைமதிப்பற்ற உரத்தை மண்புழுக்கள் உங்கள் தோட்டத்திலேயே இலவசமாக தயாரித்துக் கொடுக்கின்றன. நீங்கள் அவற்றிற்கு ஒரு கைப்பிடி உணவு கொடுத்தால் அவை உங்கள் தோட்டத்தையே ஒரு பசுமை பொக்கிஷமாக மாற்றிவிடும். இது ஒரு அற்புதமான கொடுக்கல் வாங்கல் வியாபாரம்.
மண்ணுக்கு அடியில் செடிகளின் வேர்களுக்கும் மண்புழுக்களுக்கும் இடையே நடக்கும் ஒரு அற்புதமான நட்பை பற்றி தெரியுமா? செடியின் வேர்கள் சுவாசிக்க வேண்டும், வளர வேண்டும். நிலம் மிகவும் கடினமாக இருந்தால் வேர்களால் வளர முடியாது. மண்புழுக்கள் மண்ணை துளைத்துச் செல்லும்போது ஏற்படும் வெற்றிடங்களில் வேர்கள் மிக எளிதாக, வேகமாக, ஆழமாகச் செல்லும். மேலும் மண்புழுக்களின் உடலில் இருந்து ஒரு வகையான பிசுபிசுப்பான திரவம் சுரக்கும். இந்த திரவம் மண்ணை வளமாக வைத்திருப்பது மட்டுமின்றி செடியின் வேர்களை தாக்கும் தீமை செய்யும் பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்களை அழிக்கிறது. சுருக்கமாகச் சொன்னால், மண்புழுக்கள் செடிகளின் பாதுகாவலர்களாகச் செயல்படுகின்றன. வேர்கள் எந்த தடையுமின்றி வளரும்போது செடியின் மேல் பகுதி அபாரமாக வளரும். நிறைய கிளைகள் வரும், அதிக பூக்கள் பூக்கும். உங்களுக்கு தேவையான காய்கனிகள் தாராளமாக கிடைக்கும். உங்கள் தோட்டம் ஒரு அடர்ந்த காடு போல மாறுவதற்கு அடியில் நடக்கும் இந்த அமைதியான நடனம்தான் முக்கிய காரணமாகும். இந்த நடனத்தை தொடங்கி வைப்பதுதான் நாம் வைக்கும் அந்த ஒரு கைப்பிடி உணவு. இந்த மண்புழுக்களை ஈர்க்கும் முறையை பின்பற்றும் போது தொடக்க காலகட்டத்தில் பலர் சில சாதாரண தவறுகளைச் செய்வதுண்டு. அதை முன்கூட்டியே தெரிந்து கொள்வது நல்லது. முதல் தவறு, அதிகப்படியான உணவை வைப்பது. மண்புழுக்கள் சிறிய உயிரினங்கள். ஆசையாக இருக்கிறதே என்று உணவை கிலோ கணக்கில் கொட்டி வைத்தால் அது மண்புழுக்கள் சாப்பிடுவதற்கு முன்பே அழுகி துர்நாற்றம் வீசத் தொடங்கிவிடும். இது மற்ற கெட்ட பூச்சிகளை ஈர்த்துவிடும். எனவே ஒரு செடிக்கு ஒரு சிறிய கைப்பிடி அளவே போதுமானது. இரண்டாவது தவறு, சிட்ரஸ் பழங்களை பயன்படுத்துவது. எலுமிச்சை, ஆரஞ்சு போன்ற புளிப்புச் சுவையுள்ள பழங்களின் தோல்களை இந்த உணவில் சேர்க்கக்கூடாது. அவற்றின் அமிலத்தன்மை மண்புழுக்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவை அதை விட்டு விலகிச் சென்றுவிடும். மூன்றாவது தவறு, மண்ணை அடிக்கடி ஆழமாக கிளறுவது. மண்புழுக்கள் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கும் போது நாம் அடிக்கடி மண்வெட்டியைக் கொண்டு மண்ணை கிளறினால் அவை தொந்தரவுக்கு உள்ளாகி இறந்து போகும் அல்லது இடத்தை விட்டு ஓடிவிடும். இந்த சிறிய தவறுகளை தவிர்த்துவிட்டால் உங்கள் முயற்சி 100% வெற்றியடையும். இப்போது மண்புழுக்களை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ஆனால் தவறான கட்டுக்கதையை நாம் உடைத்தாக வேண்டும். ஒரு மண்புழுவை இரண்டாக வெட்டினால் அது 2 மண்புழுக்களாக மாறிவிடும் என்று சிறுவயதில் நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். இது முற்றிலும் தவறான ஒரு நம்பிக்கையாகும். மண்புழுவின் உடலின் முன்பகுதியில்தான் அதன் இதயம் மற்றும் முக்கிய உறுப்புகள் உள்ளன. ஒருவேளை அது எதிர்பாராத விதமாக வெட்டப்பட்டால் அதன் தலைப்பகுதி தப்பிப் பிழைத்து மீண்டும் பின்பகுதியை வளர்த்துக் கொள்ள ஒரு சிறிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் துண்டிக்கப்பட்ட அந்த பின்பகுதி கண்டிப்பாக துடிதுடித்து இறந்துவிடும். அது ஒருபோதும் புதிய மண்புழுவாக மாறாது. எனவே மண்ணை கிளறும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி ஆழமாக கொத்தக்கூடாது. முட்கரண்டி போன்ற அமைப்பை கொண்டு லேசாக மட்டுமே கிளற வேண்டும். நமது அலட்சியத்தால் அந்த சிறிய உயிரினங்கள் அழிவதை தடுக்க வேண்டும். நாம் அவற்றை நேசித்து பாதுகாத்தால் மட்டுமே அவை நமது தோட்டத்தை நேசித்து பாதுகாக்கும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். இந்த ஒரு கைப்பிடி முறையை ஒரு தொட்டியில் அல்லது சிறிய செடியில் வெற்றிகரமாகச் செய்து முடித்த பிறகு இதை எப்படி பெரிய தோட்டத்திற்கு அல்லது மாடித் தோட்டத்திற்கு விரிவுபடுத்துவது என்று பார்க்கலாம். உங்களிடம் 10-15 தொட்டிகள் இருந்தால் ஒவ்வொரு தொட்டிக்கும் தனித்தனியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த உணவை வைக்கலாம். பெரிய நிலம் என்றால் ஆங்காங்கே சிறிய குழிகளை தோண்டி இந்த கலவையை வைக்கலாம். இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை செய்து வாருங்கள். உங்கள் தோட்டம் முழுவதும் மண்புழுக்களின் எண்ணிக்கை அபரிமிதமாக அதிகரிப்பதை உங்களால் உணர முடியும். ஒரு கட்டத்தில் நீங்கள் இந்த உணவை வைக்காமலேயே உங்கள் தோட்டத்தில் இயற்கையான ஒரு சுழற்சி உருவாகிவிடும். உதிர்ந்த இலைகளே மண்புழுக்களுக்கு போதுமான உணவாக மாறிவிடும். இது ஒரு ஆரம்பக்கட்ட ஊக்கமருந்து போன்றதுதான். ஒருமுறை இயந்திரம் ஓடத் தொடங்கிவிட்டால் பிறகு அதுவாகவே சீராக இயங்கும். உங்கள் முழு தோட்டத்தையும் ஒரு இயற்கை விவசாய பண்ணையாக மாற்றுவதற்கு இந்த சிறிய ஆரம்பப்படிதான் மிக மிக முக்கியமானது. சரி, நாம் வைத்த உணவு வேலை செய்கிறதா? இதுதான் இயற்கை நமக்கு தரும் உண்மையான பரிசு. இறுதியாக
மண்புழுக்கள் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான தோட்டத்தை எப்படி நீண்ட காலத்திற்கு பராமரிப்பது என்று பார்ப்போம். ரசாயன உரங்களை உங்கள் தோட்டத்தின் பக்கம் கூட கொண்டு வரக்கூடாது என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். காய்கறி கழிவுகள், பழத்தோல்கள் ஆகியவற்றை வீணாக குப்பையில் வீசாமல் அவற்றை உங்கள் தோட்டத்து மண்ணிலேயே ஒரு ஓரத்தில் போட்டு மூடி வையுங்கள். இது மண்புழுக்களுக்கு நிரந்தர உணவு பண்டகசாலையாகச் செயல்படும். கோடை காலத்தில் மண்ணின் ஈரப்பதம் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காய்ந்த இலைகளைக் கொண்டு மண்ணை மூடி வைக்கும் பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடியுங்கள். இந்த எளிய நடைமுறைகளை பின்பற்றினாலே போதும், உங்கள் தோட்டம் தலைமுறையாகச் செழிப்பாக இருக்கும். ஒரு கைப்பிடி பொருளில் ஆரம்பித்த இந்த சிறிய பயணம் உங்கள் தோட்டக்கலை அனுபவத்தையே மாற்றி எழுதியிருக்கும். இயற்கை விவசாயம் என்பது மிகவும் கடினமானது அல்ல. அது நாம் இயற்கையை புரிந்து கொண்டு அதோடு இணைந்து செயல்படுவது மட்டுமே என்பதை இப்போது நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இறுதியாக ஒரு மாபெரும் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மண்புழுக்களை ஒரே இரவில் பெருகச் செய்வது என்பது எந்த ஒரு தந்திர வித்தையோ அல்லது மந்திரமோ கிடையாது. அது வெறும் அறிவியலும் இயற்கையின் மீது நாம் காட்டும் சிறு அக்கறையும் தான். காபி தூள் மற்றும் ஓட்ஸ் போன்ற எளிய பொருட்கள் மண்புழுக்களுக்கு தேவையான சரியான தட்பவெப்பத்தையும் சத்துக்களையும் கொடுப்பதன் மூலம் அவை தங்கள் வேலைகளை பன்மடங்கு வேகமாகச் செய்யத் தூண்டுகின்றன. ரசாயனங்களை நம்பி ஏமாந்த காலம் போய் ஒரு கைப்பிடி இயற்கை உணவு மூலம் நம் தோட்டத்தை மீண்டும் உயிர் பெறச் செய்ய முடியும் என்ற இந்த ஆச்சரியமான உண்மையை பார்த்தோம். இதை பின்பற்றி உங்கள் வீட்டிலேயே மண்புழு உரத்தை தயாரித்து உங்கள் செடிகளை ஆரோக்கியமாக வளர்க்க வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பல சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்களிடம் ஒரு கேள்வி. தற்போது உங்கள் செடிகள் செழிப்பாக வளர நீங்கள் வீட்டில் என்ன வகையான இயற்கை உரங்களை பயன்படுத்துகிறீர்கள்? உங்கள் அனுபவங்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.